நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். நான் சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு வந்து அங்கே ஒரு 2 நாள் தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் காரைக்கால் வந்துட்டேன். நான் பாண்டிச்சேரியில் இருக்கும்போது எனக்கு 1.7 பீட்டா 4 அப்டேட் வந்திருந்தது. அந்த பீட்டா 4 அப்டேட்டுக்கு பிறகு அதில் சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கிறத என்னால் வந்து பார்க்க முடிஞ்சுது. யூஏயிலே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸை நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியுது. அதை யூஸ் பண்ணி அண்ட் ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் லோ லைட் ஃபோட்டோகிராஃபியில் 1.7 பீட்டா 2 அப்டேட்லேயே சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். இப்பயும் அதுதான் சொல்கிறேன். இந்த பீட்டா 4 அப்டேட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறையவே இருக்கிற மாதிரி தான் என்னால் வந்து பார்க்க முடியுது. குறிப்பாக லோ லைட் வீடியோகிராஃபியில் காரைக்காலில் ஈவினிங் டைமில் நான் அப்படியே வாக்கிங்க்கு போவேன், இல்லை ரன்னிங்க்கு போவேன். ஸோ அந்த மாதிரி நான் ஸ்டேடியத்துக்கு அப்படியே போயிட்டு இருக்கும் போது, ஸ்டேடியத்தில் நடந்து போயிட்டு இருக்கும் போதுன்னு கூட சொல்லலாம், நான் அதில் இருக்கக்கூடிய அந்த கேமரா ஃபீச்சர்ஸை செக் பண்ணி பார்த்தேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா லோ லைட் வீடியோகிராஃபி தொடர்பான பல விஷயங்களை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு அது பெட்டரான ரிசல்ட்ஸை கொடுத்துருந்த மாதிரி தான் வந்து தெரிஞ்சுது. ஃப்ரண்ட் கேமரா இன்னுமே என்ன வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல, பட் ரியர் கேமரா என்ன வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி இருந்தது. அந்த நேரத்திலேயே நான் அங்கேயே பேசி ரெக்கார்ட் பண்ணி தான் அந்த வீடியோகிராஃபி தொடர்பான விஷயங்களை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணியிருந்தேன். அதை தான் நீங்கள் வந்து பார்க்க போறீங்க. ரொம்ப லோ லைட்டுங்க, கும் இருட்டுங்க. ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமாக லைட்டே இல்லை. 8 மணிக்கெல்லாம் வந்து லைட்டை வந்து ஆஃப் பண்ணிவிடுவாங்க. நீங்களே பார்த்துட்டு வாங்க, நம்ம அதுக்கப்புறம் பேசலாம். அப்படியே ஃப்ரண்ட் சென்சாரில் தான் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன். நடந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லலாம். அண்ட் வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது, அதுக்கு தான் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே நீங்கள் வந்து வீடியோ அவுட்புட்லாம் பார்த்துருப்பீங்க. லோ லைட் வீடியோகிராஃபியில் டிஃப்ரெண்ட் சென்சார் ஸ்விட்சிங்கில். இப்போ இந்த வாய்ஸ் அது வந்து எப்படி வந்து கேப்சர் பண்ணுது செல்ஃபி வீடியோவில். ஸோ இதை விட மோசமான லைட்டிங் கண்டிஷனில் நீங்கள் போய் வீடியோலாம் எடுக்க போகிறது கிடையாது. ஸோ விளாகர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் பெட்டர் லைட்டாக இருக்கக்கூடிய இடத்துல தான் நீங்கள் இதை கொண்டுட்டு போவீங்க. ஏதாவது கடைக்கு கொண்டுட்டு போவீங்க, இல்லை ஏதாவது ஹோட்டலுக்கு கொண்டுட்டு போவீங்க. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது கண்டிப்பாக சமாளிக்கும். இந்த லோ லைட்டில் இது ஸ்டேபிளான அவுட்புட்டை கொடுக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது சமாளிச்சிருங்க. ஸோ 0 லைட் கண்டிஷனை இது ஓரளவுக்கு டேக்கிள் பண்ணுது. ஸோ கொஞ்சமாக லைட் இருக்கக்கூடிய நேரத்தில் இதான் லோ லைட் வீடியோ சாம்பிள். அல்ட்ரா வைடில் நல்ல ஸ்டேபிளான அவுட்புட்டே கிடைக்குது. வீடியோ ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி தாங்க எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. இத்தனைக்கு நான் வந்து நடந்துக்கிட்டே ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து லோ லைட்டு தான். ஸோ டே லைட்டில் சூரிய வெளிச்சத்தில் நீங்கள் எடுக்கிற வீடியோங்கிறது வந்து வேறு. ஸோ 1xக்கு அப்படியே ஸ்விட்ச் பண்ணுற பாருங்கண்ணே, இன்னும் நல்லாயிருக்கு. ஸோ அந்த அவுட்புட் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. காரைக்கால் ஸ்டேடியத்தில் அப்படியே வாக் பண்ணிகிட்டே அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸ்டேபிளாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஸோ இப்போ பரவாயில்ல. இந்த ரோட்டில், அதாவது இந்த ரன்னிங் ட்ராக்கில் தான் லைட் வந்து கிடையாது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா லைட் சோர்ஸ் நிறையவே இருக்குது. பட் இந்த லைட்டோட அந்த எஃபெக்ட்டுங்கிறது முடிஞ்சு இப்போ அடுத்த லைட்டை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அந்த லைட் வர்ற வரைக்கும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். கொஞ்சம் நாய்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் ஒரு இடத்துல மட்டும் ஃப்ளார் தெரியுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுங்கள். பிகாஸ் பார்க்குறவங்கள பொறுத்து அது மாறுபடலாம். இந்த அவுட்புட் சிலருக்கு வந்து பெட்டராக ஃபீல் ஆகலாம். ஸோ லைட்டாக கிடைச்சா கூட போதும். இது அவுட்புட்டை மாசாக தான் மாற்றுது. இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி தான் லைட் வந்து இருக்குது. ரொம்ப நெருக்கத்தில் லைட் எதுவும் இல்லை. ஸோ அந்த இருக்கக்கூடிய லைட்டை யூஸ் பண்ணி இது ஏதோ கொஞ்சம் இமேஜை க்ரியேட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் வீடியோவில் இருக்கக்கூடிய இமேஜை லைட்டாக ஃப்ளார் தெரியுது. ஸோ என்னதான் இருந்தாலும், ஆனால் இந்த ஃப்ளார் வந்து மினிமல் ஃப்ளார் தான். ஒரு ஆங்கிளில் தான் தெரியுது. ஐஃபோன் மாதிரி இல்லை. ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் ஐஃபோனுன்னு இருக்கியே, அதையே இது கூட கம்பேர் பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு காம்படிட்டர் அதாங்க. அதுதாங்க நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். ஸோ ஐஃபோனில் லென்ஸ் ஃப்ளார் வந்து கண்டிப்பாக பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம்தான். டே லைட்லேயே அதில் பயங்கரமாக தெரியும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த வீடியோ அவுட்புட், நீங்களே சொல்லுங்கள். சாம்சங் S24 அல்ட்ரா அதனுடைய லேட்டஸ்ட் 1UI7 அப்டேட்டுக்கு அப்புறம் லோ லைட் வீடியோகிராஃபி 1xல் இப்போ நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ தூரத்தில் லைட் இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் தூரத்தில் லைட் இருக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் இருக்குது. தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட் கிட்டக்க இருக்கிறத ஓரளவுக்கு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அது கூட தெளிவாக இல்லை. நான் ஒரு ரன்னிங் ட்ராக் மேலே தான் நடந்துகிட்ருக்கேன். அதையாவது உங்களால் பார்க்க முடியுதா, அது முதல்ல சொல்லுங்கள். ஸோ அந்த இடத்துல வெளிச்சம் இருக்கிறதுனால அந்த சிட்டிங் ஏரியா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் அப்படியே 2xக்கு ஸ்விட்ச் பண்ணுறேன். வீடியோவிலேயே இப்போ கொஞ்சம் கிளியராக தெரியுது. 3xக்கு போகிறேன். இப்போ 5xக்கு மூவ் ஆகிறேன். ஸோ 5x கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக என்னால் பார்க்கும் போதும் இப்படி தான் பார்க்க முடியுது. ஸோ 3x வந்து ஒரு வேஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த
S24 அல்ட்ராவில் இந்த 50 MP சென்சார் ஒர்த்தான ஒரு விஷயம்தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ தூரத்தில் இருக்கிற இந்த கோர்ட்டை கூட அது வந்து கேப்சர் பண்ணியிருக்கு. ஸோ நல்லா தான் கேப்சர் பண்ணியிருக்கு. அப்படியே 10Xக்கு மூவ் ஆகுறேன். ஸோ 5X வரைக்கும் தான் நம்மக்கிட்ட ஆக்சுவலாக ஹார்ட்வேர் இருக்குது. அது ஒன்றும் அந்த அளவுக்கு சூப்பராக மெய்ஸில் இருக்கும் வகையில் லோ லைட்டில் ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல. பட் ஓகே, டே லைட்டில் இந்த விஷயங்களில் இது மாஸ் பண்ணலாம், அதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவராலாக பாருங்கள். ஸோ 10X அவுட்புட் இப்படி தான் இருக்குது வீடியோகிராஃபியில். அப்படியே நான் 5Xக்கு ஸ்விட்ச் பண்ணுறேன். ஸோ 5X தான் எனக்கு கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணதுன்னு சொல்லலாம். உண்மையிலே இது ஒர்த்து தான். டீட்டெயில்ஸ் கொஞ்சம் அடி வாங்காமல் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ கொஞ்சம் வெளிச்சத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டை காட்டினா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது 5X கொஞ்சம் தூரமாக இருக்குது. இப்போ 3Xக்கு ஸ்விட்ச் பண்ணுறேன். 2X 1X அல்ட்ரா ஒயிட். நம்ம லோ லைட் வீடியோகிராஃபியில் சாம்சங் S24 அல்ட்ராவில் இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பட் லாஸ்ட் அப்டேட்டுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பெரிய அளவில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரியல. பட் இட்ஸ் ஓகே. நான் அப்படியே ஃப்ரண்ட் சென்சாருக்கு ஸ்விட்ச் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு இங்கே இருக்கிற நிலமை தெரியும். எப்படி இருக்குது என்னோடய மூஞ்சி, ஏதாவது தெரியுதா? பேசும்போது பல்லு மட்டும் லைட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தூரத்துலேருந்து அந்த லைட் இருக்கிறதுனால கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷனால் தெரியுது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு 0 லைட் கண்டிஷன் தான். பேக்ரவுண்டில் ஒரு பில்டிங்கில் லைட் இருக்குது. இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேறு எதுவும் இங்கே இருக்கிற மாதிரி தெரியல. ஐ மீன் லைட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் இருந்த அந்த லைட் சோர்ஸும் இல்லை. பின்னாடி தான் லைட் இருக்குது. ஆக்சுவலாக அந்த சிட் அவுட் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த சிட்டிங் ஏரியா, அங்கே வந்து லைட் எதுவும் கிடையாது. அதுக்கு பின்னாடி லைட் இருக்குது. ஸோ தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷனில் தான் அதுவும் தெரியுது. ஸோ எப்படி இருக்குது லோ லைட் வீடியோகிராஃபி? இம்ப்ரூவ் ஆகிருக்கா இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் வீடியோவில் நான் பார்க்கும்போது ஸ்டெபிலைசேஷன் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி ரொம்பவுமே ஸ்டெபிலைசேஷன் வீக்காக இருக்கும். பட் லோ லைட்டில் இந்த அளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் ஒரு வீடியோ அவுட்புட் நமக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது, ஸோ இந்த மாதிரி எப்போவுமே எல்லோரும் போய் கும்மு இருட்டில் போய் வீடியோலாம் எடுக்க போகிறது கிடையாது. எனக்கு ஒரு லைட் சோர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ கிட்டக்க ஒரு லைட் இருக்குது. இந்த லைட்டுக்கு அப்படியே ஸ்விட்ச் பண்ணி காட்டுறேன். அப்படியே பாருங்கள், தெரியுதா? ஸோ இவ்வளோ தூரம் லைட்டை கொண்டுட்டு போகும்போது அதை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் திணற தான் செய்யும். இது 3X 5Xை பார்த்தீங்களா மாஸ் பண்ணுதா? உண்மையிலேயே இது அழகாக அது 2 லைட்டுன்னு பிரித்து காட்டிட்டு பாருங்களேன். 3X கஷ்டப்படுது. ஸோ சாம்சங் அந்த 5Xயில் நல்லா தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம வந்து பாராட்டலாம் நிச்சயமாக. 10Xயில் இன்னும் கிளியராக தெரியுது. லைட்டாக அந்த லைட்டை சுற்றி வெளிச்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த மின்னு எப்படி சொல்கிறது, கிளிட்டர் ஆகுது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல அவுட்புட் தான் கொடுக்குது. ஸோ நான் பேன் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஸோ இதை நீங்கள் சைனீஸ் ஃபோனில் நிறைய ஃபோன்ஸில் இந்த வித்தியாசத்தை பார்க்க முடியும். பேன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதில் பேன் பண்ணும்போது டிஃப்ரென்ஸே ஃபீல் பண்ண முடியலைங்க. மாசாக தான் இருக்குது. அப்படியே 2Xக்கு ஸ்விட்ச் பண்ணுறேன். ஸோ பார்த்துக்கோங்க, 3X போகலாம். ஓகே, இந்த ரோட்டில் 5X. ஆமாம், ஸ்டெபிலைசேஷன் கொஞ்சம் அடி வாங்குது. 3Xயில் நம்ம மூவ் பண்ணும்போது கூட ஓரளவுக்கு ஸ்டெபிலைசேஷனை சரி பண்ண கொஞ்சம் முயற்சி பண்ணுது. பட் சரி பண்ணிச்சான்னு கேட்டிங்கனாக்கா என்னால் சொல்ல முடியல, கொஞ்சம் திணறுது. பட் இப்படி இல்லாமல் நீங்கள் போய் செக் பண்ண போகிறீங்க. ஸோ 5Xயில் பாருங்கள், ரேடார் ஸ்டேஷன் தெரியுதா? ரேடார் ஸ்டேஷன் மேலே இருக்கிற பந்து. 10X 20X. ஸோ 20X வரைக்கும் நம்மளால் வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஸோ ரேடாருக்கு சிக்னல் வந்துட்டு தான் இருக்குது. பட் அதோட அவுட்புட் தான் வந்து IMD வெப்சைட்டில் சரியாக அப்டேட் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ரேடார் இமேஜஸை ப்ராப்பர் டைமுக்கு அவங்க அப்டேட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஓகே, நம்ம வந்துடும். இந்த 2X 1X என்னோடய நிழல் தெரியுதா? எனக்கு இது வந்து சூப்பராக தாங்க ஃபீல் ஆகுது. அப்படியே ஃப்ரண்ட் கேமராவுக்கு ஸ்விட்ச் பண்ணுறேன். பாருங்கள், லைட் சோர்ஸை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன். மறுபடியும் நான் லைட் சோர்ஸை நோக்கி போகிறேன். எப்படி இருக்குது? டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ரொம்ப வேகமாகவே நடந்துகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் ஷேக் ஆனாலும், ஏன்னா நான் நடக்கும் போது நார்மலாக டே லைட்லேயே பயங்கரமான அந்த ஷேக் வந்து ஃபீல் ஆகும். ஸோ இது எப்படி இருக்குது பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் சாம்சங் தாங்க. எத்தனை சைனீஸ் பிளேயர் கூட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணாலும்
சாம்சங் வந்து எனக்கு பெட்டராக தான் ஃபீல் ஆகுது. இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற இடம் கொஞ்சம் சேச்சுரேட்டடாக தெரிகிற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. இந்த அளவுக்கு அது பச்சையாக இல்லை. பட் இதெல்லாம் வந்து சாதாரணங்க. இதோட மோசமாக நிறைய மொபைல் ஃபோன் காட்டும். அட்லீஸ்ட் பச்சையாவது காட்டுது அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். ஸோ மொபைல் ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் இதுவே போதும், ஃப்ரண்ட் சென்சாருக்கு. ஓகே, அப்படியே நான் ஸ்விட்ச் பண்ணுறேன். நீங்கள் யாராவது சாம்சங் S24 அல்ட்ரா வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த One UI 7 லேட்டஸ்ட் அப்டேட் வந்துட்டா அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன அந்த வீடியோகிராஃபியில் இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்களா? சில இடத்துல இந்த நைட் டைமில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சேச்சுரேஷனை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுது. அதையும் நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். பட் அந்த அளவுக்கு அது வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணியிருந்ததே நான் பெரிய விஷயமா தான் பார்க்குறேன். நிறைய சைனீஸ் பிராண்டில் பார்த்தீங்கன்னாக்கா அது பச்சைங்கிறதே நமக்கு வந்து தெரியாது. அதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஃப்ரேம் ட்ராப்லாம் இருக்கும். இந்த லோ லைட்டில் இவங்க வந்து ஃப்ரேம் ட்ராப்பை ரொம்ப மினிமைஸ் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் ஸ்டெபிலைசேஷனும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெட்டராக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. முன்ன விட இப்போ இதற்கு முன்பு ஒரு பீட்டா அப்டேட் வந்திருந்தது இல்லையா, அதில் இருந்த ஸ்டெபிலைசேஷனோட கம்பேர் பண்ணும்போது இப்போ ஸ்டெபிலைசேஷன் இன்னுமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு லோ லைட் வீடியோகிராஃபியில். இது மட்டும் இல்லாமல் இந்த One UI 7 பீட்டா 4க்கு அப்புறம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்னால் பார்க்க முடியுது டே டு டே லைஃப்பில், டே டு டே பெர்ஃபார்மன்ஸில். ஸோ S24 அல்ட்ரா One UI 7 பீட்டா 4 அப்டேட்டுக்கு அப்புறம் எப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோகிராஃபி தொடர்பான விஷயங்கள், குறிப்பாக லோ லைட் வீடியோகிராஃபி தான், டே லைட்டில் அது மாஸ் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி எனக்கே வந்து தெரியும். இல்லை லைட் இருக்கக்கூடிய கண்டிஷன்லேயே இண்டோரில் அது வந்து மாஸ் பண்ணிடும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என் சேனலில் பார்க்குற எல்லா வீடியோவுமே பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் S24 அல்ட்ராவில் ஷூட் பண்ண வீடியோ தான். அவ்வளோதான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் நான் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் போஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் அதை ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்முடைய இமானுவேல் எக்ஸ்ப்ளோரர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அது ரொம்ப நல்ல விஷயம், எனக்கு நல்ல விஷயம், உங்களுக்கு நல்ல விஷயம். நான் புதுசாக அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்துடும். அதனால் நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்காது, கட்டாயம் வந்து ஏற்படாது. அவ்வளவுதான் தோழர்களே, அடுத்த காணொலியில் வேறு சில இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட உங்கள் அனைவரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.